வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி குளுகுளுன்னு ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடைகள்ல கஸ்டர்ட் பவுடர் வாங்காம 5 நிமிஷத்துல வீட்ல எப்படி பண்றதுன்னு வீடியோ போட்டுருக்கேன், நம்ம பேஜ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. கடாயில 1/2 லிட்டர் பாலை ஊத்திக்கோங்க. அதுல இருந்து 50 ml தனியா பால் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஃபுட் கலர் யூஸ் பண்ணாம ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பால்ல போட்டு நல்லா கலந்துருங்க, கட்டி இல்லாம. கடைகள்ல வாங்கி யூஸ் பண்றீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல போட்டுக்கலாம். பால் லைட்டா ஒரு கொதி வரும்போதே இந்த கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடர் இதுல ஊத்தி நல்லா கைவிடாம கலக்கி விட்டுருங்க. அடுப்ப நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. இது போல நல்லா கட்டி ஆகிடும். இதுல பாருங்க, எந்த ஒரு ஃபுட் கலருமே நம்ம ஆட் பண்ணல. இது நல்லா இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா இது கூட 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை போட்டு கலந்து விட்டுருவோம். சர்க்கரையை போட்டதுக்கு அப்புறமா நல்லா இலகி வரும். அதுக்கப்புறமா அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஃப்ரூட்ஸா பார்த்து எடுத்துக்கோங்க. மாம்பழம், பப்பாளி, சப்போட்டா, திராட்சை, கிரேப்ஸ், மாதுளம்பழம், செரிஸ் இந்த மாதிரி பழங்களை போட்டு இந்த கஸ்டர்டை பண்ணும்போது சூப்பரா இருக்கும். ரெடி பண்ண இந்த கஸ்டர்டை இது மேல நல்லா ஊத்தி இதை லெவல் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க. 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேல பைப்பிங் பண்ணி ஃப்ளவர் போட்டு இருக்கேன், பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது போல எந்த ஒரு ஃபுட் கலரும் எசன்ஸ் ஆட் பண்ணாம உங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமா பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.